புத்தகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 2 சுடரின் வளர்ச்சி பக்கம் 359. மலைகள் மற்றும் பரந்த சூரிய ஒளி சமவெளிகள் மற்றும் பரந்த கடல்களை நோக்கிச் செல்லும் பிரமாண்டமான ஆறுகள். படைப்பு மற்றும் ஆன்மீக அமைதியின் ஒரு புலம். வாழ்க்கையின் செயல்களை ஆழங்களில் விழுங்கும் அமைதி. சிந்தனையின் உன்னதமான ஏற்றம் மற்றும் சொர்க்கத்தை நோக்கிய பாய்ச்சல். தியானம் மற்றும் மயக்கத்தின் ஒரு சிந்தனை நிறைந்த உலகம். கடவுள் மற்றும் மனிதனின் வலிமையான படைப்புகளால் நிரப்பப்பட்டது. இயற்கை தெய்வீகத்தின் கனவாக தோன்றியது. மற்றும் அழகும் கருணையும் பிரமாண்டமும் அவற்றின் வீடாக இருந்தன. அவதார சுடரின் குழந்தை பருவத்தை அடைக்கலம் கொடுத்தன. அவள் மீது பார்க்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தாக்கங்கள். மற்றும் ஒரு பிரமாண்டமான கடந்த காலத்தின் ஆழமான தெய்வங்கள். அவளைப் பார்த்து எதிர்கால தெய்வங்கள் வருவதைக் கண்டன. இந்த காந்தம் அவர்களின் காணப்படாத சக்திகளை ஈர்த்தது போல். பூமியின் சிந்தனை ஞானம் அவளுடைய அமைதியான மார்போடு பேசியது. கடவுளுடன் இணைவதற்கு மனதின் கடைசி சிகரங்களிலிருந்து ஏறி. பூமியின் புத்திசாலித்தனமான எண்ணங்களை ஒரு வசந்தபலகையாக ஆக்குகிறது. அண்ட பரந்த பகுதிகளுக்குள் மூழ்க. சிந்தனையாளர் மற்றும் பார்ப்பவரின் அறிவு. கண்ணுக்குத் தெரியாததைக் கண்டது மற்றும் சிந்திக்க முடியாததைச் சிந்தித்தது. தெரியாதவற்றின் மகத்தான கதவுகளைத் திறந்தது. மனிதனின் எல்லைகளை முடிவெளியில் வாடகைக்கு எடுத்தது. மனிதனின் செயல்களுக்கு ஒரு கரையற்ற வீச்சு வழங்கப்பட்டது. கலையும் அழகும் மனித ஆழத்திலிருந்து தோன்றின. இயற்கையும் ஆன்மாவும் உன்னதத்தில் போட்டியிட்டன. மனிதன் சொர்க்கத்தை பின்பற்ற நெறிமுறைகளை விரும்பினான். ஒரு வளமான கலாச்சாரத்தின் தொனிகளின் இணக்கம். உணர்வைச் செம்மைப்படுத்தி அதன் வரம்பை பெரிதாக்கியது. கேட்கப்படாததை கேட்கவும் கண்ணுக்குத் தெரியாததை பார்க்கவும். ஆன்மா அறியப்பட்ட விஷயங்களுக்கு அப்பால் உயரக் கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கையை அதன் எல்லைகளை பெரிதாக்கவும் உடைக்கவும் தூண்டியது. புத்தகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 2 சுடரின் வளர்ச்சி பக்கம் 360. அழியாதவர்களின் கண்ணுக்கு தெரியாத உலகத்தை நோக்கி ஆசைப்படுதல். பூமியின் பாதுகாப்பை விட்டு வெளியேறுதல். மனதின் துணிச்சலான சிறகுகள். மிதித்த சிந்தனை புலங்களுக்கு மேலே அவளைத் தாங்கின. அப்பால் உள்ள மாயக்கடல்களைக் கடந்து. சூரியனுக்கு அருகிலுள்ள கழுகு உயரங்களில் வாழ. அங்கே ஞானம் அவளுடைய நித்திய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது. அவளுடைய வாழ்க்கையின் அனைத்து திருப்பங்களும் அவளை அடையாள கதவுகளுக்கு இட்டுச் சென்றன. அவளுடைய உறவினர்களாக இருந்த இரகசிய சக்திகளை ஒப்புக்கொண்டன. சத்தியத்தில் திறமையானவள், பேரின்பத்தை தொடங்குபவள். இயற்கையின் பள்ளியில் பயிற்சி பெற்ற ஒரு மாய உதவியாளர். படைக்கப்பட்ட விஷயங்களின் அற்புதத்தை அறிந்தவள். அவள் தன் இதயத்தின் ஆழமான அருங்காட்சியகத்தின் இரகசியங்களை அற்புதமான பலிபீடத்தின் மீது வைத்தாள். அவளுடைய மணிநேரங்கள் காலமற்ற விளிம்பில் ஒரு சடங்காக இருந்தன. அவளுடைய செயல்கள் தியாகத்தின் சைகைகளாக மாறின. உயர்ந்த கோலங்களின் தாளத்துடன் முதலீடு செய்யப்பட்டது சிறைப்பிடிக்கப்பட்ட ஆவியை அதன் தோழர் கடவுள்களுடன் தொடர்பு கொள்வதற்கான ஒரு படிநிலை வழிமுறையாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அல்லது வாழ்க்கையின் இதயத்தில் பாடுபடும் புதிய வெளிப்பாட்டு வடிவங்களை வெல்ல உதவியது. மனிதர்களிலும் பொருட்களிலும் சில நித்திய ஆன்மா, தெரியாத மற்றும் பிறக்காதவற்றை தேடுபவர் விவரிக்க முடியாதவற்றிலிருந்து ஒரு ஒளியை எடுத்துச் செல்வது கடைசி மர்மங்களின் திரையை கிழிக்க. தீவிர தத்துவங்கள் பூமியை சொர்க்கத்திற்கு சுட்டிக் காட்டின அல்லது அண்டவெளி போன்ற பரந்த அடித்தளங்களில் பூமி மனதை மனிதநேயமற்ற உயரங்களுக்கு உயர்த்தின. வெளிப்புற கண்களை மகிழ்விக்கும் கோடுகளைக் கடந்து ஆனால் உள்ளே வாழும் பார்வையை மறைத்தது. சிற்பம் மற்றும் ஓவியம் செறிவூட்டப்பட்ட உணர்வு ஒரு உள் பார்வையின் அசைவற்ற விளிம்பில் கண்ணுக்குத் தெரியாத ஒரு உருவத்தை வெளிப்படுத்தியது. இயற்கையின் அனைத்து அர்த்தத்தையும் ஒரு வடிவத்தில் வெளிப்படுத்தியது. அல்லது தெய்வீகத்தை ஒரு உடலில் பிடித்தது. எல்லையற்ற கட்டிடக்கலை.